60 வருஷத்துக்கு முன்னாடி துபாய் எப்படி இருந்துச்சுன்னு இந்த போட்டோல பாருங்க. இப்போ துபாய் 1958க்கு முன்னாடி இந்த UAE சேர்ந்த மக்கள் ஒட்டக மேய்ச்சலையும் கடல் சார்ந்த தொழில்களையும் மந்தை வளர்ப்புலையும் ஈடுபட்டு வந்தாங்க. அதுக்கப்புறமா 1958ல அபுதாபில எண்ணெய் வளம் இருக்கிறதா கண்டுபிடிக்கப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் UAE-யோட வரலாறே மாறிச்சு. அந்த எண்ணெயால கிடைக்கிற வருமானம் கல்வி, மருத்துவம், போக்குவரத்து, தொழில்துறை வளர்ச்சிக்கு மிகப்பெரிய ஊன்றுகோலா இருந்துச்சு. இன்னும் இதை முன்னேற்ற பாதையில கொண்டு போகணும்னு நினைச்சு 1971 டிசம்பர்ல 7 எமிரேட்ஸ்களும் ஒன்னா இணைஞ்சு யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் உருவாக்கினாங்க. அதுக்கப்புறம் இந்த பாலைவன நாட்டோட வளர்ச்சி பார்த்து ஏனைய நாட்டு தலைவர்கள் எல்லாருமே வியந்தாங்க. இன்னைக்கு இந்த UAE எவ்வளவு ரெக்கார்ட்ஸ் கிரியேட் பண்ணிருக்குதுன்னா, மனிதனால கட்டப்பட்ட மிக உயர்ந்த கட்டிடம் புர்ஜ் கலிஃபா, மனிதனால் உருவாக்கப்பட்ட செயற்கை தீவு பாம் ஜுமேரா, உலகத்திலேயே ஃபர்ஸ்ட் 7 ஸ்டார் ஹோட்டல் உருவாக்கப்பட்டது துபாயில புர்ஜ் அல் அரப். துபாயில் இருக்கிற கெவோரா ஹோட்டல் தான் உலகத்திலேயே உயரமான ஹோட்டல். உலகத்திலேயே மிகப்பெரிய பிக்சர் ஃப்ரேம் துபாய் ஃப்ரேம். இந்த தங்க மோதிரம் தான் உலகத்திலேயே ஆகப்பெரிய தங்க மோதிரம்னு கின்னஸ் ரெக்கார்டும் கிரியேட் ஆகிருக்குது. உலகத்திலேயே மிகப்பெரிய ஃப்ளவர் கார்டன் இருக்குது துபாயில, மிராக்கிள் கார்டன். இப்படி ஏகப்பட்ட ரெக்கார்ட்ஸ் துபாயில் இருக்குது. அதனாலதான் இத சிட்டி ஆஃப் ரெக்கார்ட்ஸ் சொல்லுவாங்க. உலகத்துல UAE ஒரு கண்ட்ரி இல்லாம இருந்து 60 வருஷத்துக்குள்ள ஒரு கண்ட்ரியால இவ்வளவு டெவலப் ஆக முடியும்னு சொல்லியிருந்தா யாருமே நம்பி இருக்க மாட்டாங்க. துபாய்க்கு மக்களை வர வைக்கணுங்கிற ஆசையை தூண்டுறதுதான் இந்த துபாயோட இன்வெஸ்ட்மெண்ட். Habibi, come to Dubai.